சரணமையப்பா. ராதே கிருஷ்ணா. எப்போவுமே ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறவ இன்றைக்கி திடீர்னு சுவாமியே சரணமையப்பான்னு ஐயப்ப கோஷம் எழுப்புறேன்னு நினைக்காதீங்க. பஞ்சத்வாரகா கரெக்டாக 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதி துவாரகாதீஷனை எல்லாம் சேவிச்சுட்டு வந்துட்டேன். 19ஆம் தேதி நான் சபரிமலைக்கு ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டின்னு இருந்தேன். எனக்கு அன்றைக்கி தான் அனுகூலமாக அமைஞ்சது. ஸோ ஒரு மாதம் முன்னாலேயே மாலையெல்லாம் போட்டு முறைப்படி விரதம் இருந்துட்டு தான் பஞ்சத்வாரகாவே போனேன். ஸோ சபரிமலைக்கு 19ஆம் தேதி ஒரே ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடச்சிது. எல்லோரும் சொன்னால் முடியுமா உன்னால் 15 நாள் இங்கே டூர் போகிற, அப்புறம் உடனே போக முடியுமான்னு. எப்போவும் பகவான் தான் நம்மளை வழி நடத்தி செல்கிறாருங்கிறதுல எனக்கு கிஞ்சி எத்தனை ஐயம் கிடையாது. அதனால் அவன் மேலே பாரத்தை போட்டு என் கண்ணனின் துணை வச்சுண்டு நான் சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டேன். குருசாமி சேகர் அவர்கள் இருமுடி கட்டி விட்டார். நல்ல ஒரு புஷ்பேக் வேனு, ஏசி வேனு. ஸோ அதில் பயணிச்சிட்டோம். 19ஆம் தேதி கரெக்டாக மணி மத்தியானம் கிளம்பிட்டோம். முதல்ல எடுத்த உடனேயே குருவாயூர் தான் போய் சேவித்தோம். என்னுடைய 58 வயசில் நான் பல முறை குருவாயூர் போயிருக்கேன். ஆனால் ஒரு 15 நிமிடத்திலே குருவாயூரப்பனை நிர்மால்ய சேவை அவ்வளவு அற்புதமாக இந்த முறை தான் நான் சேவிச்சிருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம். அதாவது ஐயப்பனுக்கு அம்மையாக நம்ம யோசிக்கிறது மகாவிஷ்ணு, அவரோட ஸ்வரூபந்தான் குருவாயூரப்பன். அந்த அன்னைக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நேராக சபரிமலை யாத்திரைக்கு. எல்லோரும் பம்பையில் தண்ணி இல்லைன்னெல்லாம் சொன்னான். பட் தண்ணி நன்னா ஓடிட்டு திவ்யமாக பம்பையில் குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு பம்பைக்கு அடிவாரத்தில் இருந்து மேலே சபரிமலைக்காக நாங்கள் இருமுடியை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அந்த இருமுடிக்கு போகும்பொழுது ஒரு அம்மா அவங்களுக்கு முடியல, அவங்களுடைய இருமுடியை மகன் மீது வச்சுட்டு மேலே வச்சுட்டு நடந்தா. அப்போது குருசாமி யாரிடமோ தான் சொன்னார், இந்த இருமுடிங்கிறது வெறும் நெய் தேங்காய் கிடையாது, இது நம்ம பாவங்களையும் நம்ம கர்மாக்களையும் தான் நம்ம சுமந்துட்டு போகிறோம். அதை நம்ம சுமையை நாம் தானே சுமக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் அவனுடைய திருவடியில் மொத்தத்தையும் நம்ம இறக்கி வச்சு சரணாகதி பண்ணணும் அப்படின்னார். அது எனக்கு யாருக்கோ சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி தோணிடுத்து. பொதுவாகவே நான் ஐயப்ப மலைக்கெல்லாம் போனதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் ஐயப்பன் பாடல்கள் எனக்கு ரொம்ப தெரியாது. என் கண்ணனையும் ராமனையும் சமயபுரத்தாலையும் நான் அதிகமாக கூப்பிடுற அளவுக்கு மற்ற தெய்வங்களை நான் கூப்பிட்டது இல்லை. அப்போது இந்த ஐயப்பன் அந்த மாதிரி நினைப்பில் இருக்கும் பொழுது அந்த இருமுடியை என் தலையில் வைத்த உடனேயே யூ ஆர் பிலீவிங் ஆர் நாட், நம்புறீங்களோ நம்பாமல் இருக்கீங்களோ தெரியாது, என்னுள்ளே ஒரு புது பரவசம் வந்தது. அதை எடுத்து தலையில் அதை கட்டினதோட முதல் படியில் வைத்த காலை நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணி அந்த 18ஆம் படிக்கிட்டே போகிற வரைக்கும் நான் இறக்கவே இல்லை. பொதுவாக மெதுவாக நடந்தேன். என்னை எங்கள் குருசாமி அவசரப்படுத்தலை, நிதானமாக வாங்கோ. ஆனால் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை தான் சொன்னாங்க. ஏன்னா நாம் பேசினா டயர்ட் ஆகிடுவோம். வழி எங்கிலும் அந்த இந்த தண்ணீர்னு சொல்லி கேரளாவுக்கே உரித்தான அந்த சுடு தண்ணி, மூலிகை தண்ணி குடிச்சுட்டே பிஸ்கெட் நிறையா கொடுத்தா. நானும் நிறைய தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அந்த மலைகளையெல்லாம் கடந்தேன். நீலிமலை பாதையெல்லாம் மிகவும் கடினம். வீரமணி ஐயா பாடுவார், கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. காலில் வேறு செருப்புக்கு அலௌடு இல்லை. நிறைய பேர் அங்கே செருப்பு போட்டுட்டு போகிறத பார்த்தேன். இருந்தாலும்
ஒரு வைராக்கியமாக ஒரு பக்தியால் செருப்பு போட்டுக்கல. ஏறி அங்கே போய் இறங்கினோம். அங்கே போன போது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது யாராவது பிரார்த்தனை பண்ணிட்டா ரொம்ப ரேராக தான் பண்ணுவாளாம். அந்த படி பூஜை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிது. வித்தியாசமான இந்த பூஜையெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அந்த கேரளா நம்பூதிரிகள் அவர்கள் பாணியில் அந்த படி பூஜையெல்லாம் பண்ணார்கள். திவ்யமாக சேவித்தோம். 18 படியையும் இரு கையில் தொட்டு 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 சேவித்து அனுபவித்து மேலே போனேன். நான் எல்லோரும் நிறையா இங்கே போவதற்கு முன்னால் எல்லாம் பயம் வச்சுனது அந்த படியில் கால் வச்சோன்னே எல்லாம் சரசரன்னு இழுத்து விட்டுருவா அப்படியெல்லாம் சொன்னான். அது மாதிரியெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஒவ்வொரு படியும் தொட்டு சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ஐயப்பனை சேவிக்கும் பொழுது யாருமே மறைக்கவில்லை. சத்தியமான பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் ஓம் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பன் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஐயப்பன் ராமனாகவும் கண்ணனாகவும் அப்படி காட்சி கொடுத்தான் பல ரூபத்தில். அப்படியே மனசெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னமெல்லாம் வேண்டிக்கணும்னு போகிறோம், ஆனால் எதுவுமே வேண்டிக்க முடியாது நம்மளால். தெய்வத்தை பார்த்த பிறகு குறை எங்கே கிடைக்கும் நமக்கு? அந்த சேவை கண்குளிர சவிச்சிட்டு அப்படியே திரும்பி சன்னிதானத்துக்கிட்டே வந்துட்டோம். நைட் அங்கேயே ஹால்ட்டு. சுவாமி சந்நிதிக்கு கீழே பக்கத்துலேயே ஒரு திறந்த வெளியில் தான் படுத்துட்டோம். பாய் 20 ரூபா பாய் கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கிட்டோம். பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் தூக்கம் வரல. அப்படியே எழுந்து நான் மற்றபடி நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சின்ன கேட்டு, அந்த கேட்டுக்கிட்ட ஒரு சாமி நின்றுட்டு போய்க்கோ உள்ள அப்படின்னார். டக்குன்னு உள்ளே ஓடிட்டேன். அங்கே பார்த்தா அருமையாக யானை மேலே நம்ம சுவாமி ஐயப்பன் அந்த சீவேலி தரிசனம், கேரளா கோயில்களுக்கே உரித்தான சீவேலி தரிசனம் ஜம்முன்னு இருந்தார். அதையும் சேவிச்சுட்டேன். நம்ம ஜேசுதாஸ் ஐயா அவர்களுடைய அறிவராசனம் பாட்டு ஆனந்தமாக ஒலிக்க ஐயப்பனுடைய சயன அந்த சமயம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அது முடித்த உடனே எல்லாருக்கும் ஏதோ கையில் கொடுத்தா நானும் என்னை அறியாமல் கையை நீட்டினேன். அதில் ஒரு துளி நெய்யப்பம் கொடுத்தார்கள். அது எடுத்தோடனே டக்குன்னு வாயில் போட்டுட்டேன். அந்த நெய்யப்பத்தை வாயில் போட்டுட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் 6 மணிக்கு குருசாமி நைட்டெல்லாம் உட்காந்து அவர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த தேங்காய் உடைச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் எடுத்து அந்த தூக்கில் போட்டு, ஏன்னா நிறைய ப்ரொசீஜர், ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சாமி வாங்கன்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா நம்ம கொடுக்குற நெய்யை அவ்வளவு அழகாக அபிஷேகம் பண்ணுறான். நெய் அபிஷேகம் அப்படி அழகாக பண்ணுறான். நம்ம ஊர் கோவில்களில் சுவாமியை அந்த குருக்களோ பூஜை செய்பவர்களோ பட்டாச்சாரியாரோ மறைச்சுருவா. அவள் முதுக தான் நம்ம பாதி நேரம் சேவிக்க முடியும். ஆனால் இந்த ஐயப்பன் கோவிலில் அந்த நம்பூதிரி சைடாக தான் உக்காந்துருக்கா. அவள் கையை எடுத்து அந்த நெய்யை விழுறது ஐயப்பனுடைய திருவுருவம் முழுமையாக நம்ம கண்குளிர தரிசிக்கலாம். ஒரு நம்மளை பிடிச்சி இழுக்கிறதோ தள்ளுறதோ எதுவும் கிடையாது. திவ்யமாக சேவித்தேன். ஆனந்தமாக ஐயப்பனை சேவித்து சந்தோஷத்தோடு இதோ படி இறங்கிட்டேன். நாங்கள் அச்சங்கோவில், ஆரியங்காவு, புலத்துப்புழை, அவர் பிறந்த வந்தல ராஜாவுடைய அரண்மனை எல்லாமே சேவித்தோம். அது தவிர திருச்செந்தூரில் ஒரு ஆனந்தமான முருகன் தரிசனம், திருநெல்வேலியில் நெல்லையப்பரையும்
காந்திமதி அம்மையாரையும் கரெக்டான, அதாவது மத்தியானம் நடை அடக்கிற சமயத்தில் போய் தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. அது ஒரு பாக்கியம். பழமுதிர்ச்சோலை ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டோம். அழகரை சேவிக்க முடியல. அதற்கு பதிலாக நூபுர கங்கையில் ஆனந்தமாக குளித்தோம். யாருமே மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் படிகள் இருக்குது, ஆனால் கூட அற்புதமாக குளித்தோம். அருமையாக சேவித்தோம். திருப்பரங்குன்றம் முருகனை சேவித்தோம். எல்லோரும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணா பழனியிலெல்லாம். நான் எதுவும் வாங்கலை, எப்பவும் போல். பழனி விஞ்சிக்கே 4 மணி நேரம் ஆகிடுத்து. அதனால் நான் மட்டும் பழனியில் கீழே அடிவாரத்துலேயே நின்றுட்டேன். நம்ம கூட வந்தவா எல்லாரும் போய் சேவிச்சிட்டு வந்தா. மறுநாள் பங்குனி உத்திரம்ங்கிறனால ரொம்ப 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 கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் சேவிக்க முடியல என்னால். இதில் என்ன பியூட்டினா, மலையை விட்டு சுவாமி சபரிமலையை விட்டு இறங்கின உடனேயே நாங்கள்லாம் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கள் கூட வந்த ஐயப்ப பக்தர்கள் செருப்பு போட்டுக்கல. இங்கே திரும்பி பட்டரவாக்கம் இறங்கின பிறகு தான் செருப்பே போட்டுண்டா. அந்த மாதிரி ஒரு வைராக்கிய பக்தியை தரணும்னு பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் ஆற்றுக்கு வாசலில் தேங்காய் உடைச்சிட்டு சுவாமியை சேவிச்சிட்டு அந்த மாலை, சபரிமலைக்கு செல்லக்கூடிய அந்த புனித மணி மாலையை நல்ல முறையில் அவுத்துட்டு, நிறைய கோவில் ஆன்மீக பதிவு போட்டிருக்கேன். ஆனால் கூட இந்த சபரிமலை யாத்திரை இந்த பதிவு எனக்கு ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. அந்த ஐயப்பனின் திருவருளை பெற்று இந்த யாத்திரையை நல்லபடியாக நிறைவு செய்தேன். என்னோட முதல் மானசீக குரு எங்கள் அண்ணா. அவர் ரொம்ப வருஷம் மலைக்கு போகிறவர். அவரோட ஆசையும் பெற்றுக்கிட்டேன். இந்த அனுபவத்தை எங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராதே கிருஷ்ணா.